ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகம் பயில். இது வரைக்கும் நம்ம அகம் பயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு முட்டாள் சிறுவன் வாழ்ந்துட்டு வர்றான். அவனுக்கு படிப்புங்கிறது சுத்தமாக ஏறவே இல்லை. விளையாட்டில் கூட ஆர்வம் இல்லை. அவன் ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டவனாக இருந்தான். தன்னோட ஸ்கூலில் கூட ரொம்ப பின்தங்கிய மாணவனாக இருந்தான். அது மட்டும் இல்லாமல் எளிதில் ஏமாறக்கூடிய சிறுவனாகவும் இருந்தான். தன்னோட இந்த நிலையை எண்ணி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தப்ப அவனோட அப்பா அவன்கிட்ட வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் எதையோ பறி கொடுத்தவன் மாதிரியே இருக்கன்னு கேட்குறாரு. அதுக்கு தன்னோட அவமானத்தையும் இயலாமையும் சொல்கிறான். இதை கேட்ட அவனோட அப்பா அவங்க லாக்கர்ல இருந்த ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்தாரு. இப்ப அவங்க அப்பா சொல்றாரு, மகனே, உன்னோட பிரச்சனைக்கு என்கிட்ட தீர்வு இருக்கு. ஆனா நான் சொல்ற பக்கம் போய் இந்த கல்லோட விலைய கேட்டுட்டு வா. எக்காரணத்தை கொண்டும் அதை யார்ட்டையும் விற்க கூடாதுன்னு சொல்றாரு. அந்த சிறுவனும் சரின்னு சொல்றான். முதல்ல ஒரு மீன்கள் விற்பனை செய்யற கடையில போய் கேளு, ரெண்டாவதா ஒரு மோதிர வியாபாரி கிட்ட போய் கேளு, மூணாவதா ஒரு வைர வியாபாரிகிட்ட போய் கேளுன்னு சொல்லி அனுப்புறாரு. உடனே அந்த சிறுவனும் தன்னோட சைக்கிளை எடுத்துட்டு அவர் சொன்ன கடைக்கெல்லாம் போறான். முதல் கடையில, இது ஒரு அழகான கல்லு, இது மீன் தொட்டிக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும், இதுக்கு நான் ஒரு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாரு. அடுத்து இரண்டாவது கடைக்கு போறான். அங்க இது ஒரு அழகிய ரத்தின கல், இதுக்கு நான் ஒரு 10,000 தரேன்னு சொல்றாரு. அங்கேயும் வேணான்னு சொல்லிட்டு மூன்றாவது கடைக்கு போறான். அங்க அந்த வைர வியாபாரி, இது ஒரு அரிய வகை கல், இதுக்கு நான் 5 கோடி தரேன்னு சொன்னாரு. ஆனா அவனும் யாருக்கும் கொடுக்காம அந்த கல்லை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். பின்பு அவன் அப்பாட்ட போய், இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலை சொல்றாங்க, இதை நம்ம அந்த வைர வியாபாரிட்டே வித்தரலாமான்னு கேட்குறான். அவன் அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இந்த கல்லை அதை விட 100 மடங்கு விலைக்கு கூட நம்மளால விற்க முடியும். இந்த கல் நம்ம குடும்ப பொக்கிஷம், இதை நம்ம பல 100 வருடங்களா பாதுகாத்துட்டு வர்றோம். இது ஒரு அரிய வகை கல், இதோட மதிப்பை யாராலும் சரியா சொல்ல முடியாது. இந்த கல் ஒரு மீன் தொட்டி கடைக்காரனிடம் இருக்கும்போது இதோட மதிப்பு 1000 ரூபாய். அதே கல் ஒரு ரத்தின வியாபாரிகிட்ட இருக்கும்போது இதோட மதிப்பு 10,000 ரூபாய். அதே ஒரு வைர வியாபாரிகிட்ட இருக்கிறப்ப இதோட மதிப்பு 5 கோடி. இப்ப சொல்லு, இந்த கல்லுக்கு மதிப்பு இல்லையா, இல்ல இது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி இதோட மதிப்பு மாறுதான்னு கேட்டாரு. அந்த சிறுவனோ, கல் விலை மதிப்பற்றது, இது ஒரு பொக்கிஷம்னு சொல்றான். அதுக்கு அவனோட தந்தை சொல்றாரு, நீ கூட இந்த கல் மாதிரி ஒரு அரிய வகை பொக்கிஷம் தான். உன் கூட இருக்கிற நண்பர்களுக்கு தகுந்த மாதிரி உன்னோட மதிப்பும் குறையுது. உன்னை சூழ்ந்திருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களோ உன் மதிப்பும் கூட அது மாதிரி தான். நீ உண்மையிலேயே உன்னோட மதிப்பை உயர்த்திக்கணும்னு நினைச்சா, யாரும் அடையாத ஒரு வெற்றி சிகரத்தை அடையணும்னு நினைச்சா, உன்னை குறையா எடை போடுறவங்க கிட்ட இருந்து விலக்கி உன்னோட திறமைக்கு மதிப்பு கொடுக்கிற, உன்னை ஊக்கப்படுத்துற மனிதர்களிடம் போய் சேர்ந்துக்கோன்னு சொன்னாரு. இந்த கதையில வர்ற மாதிரி நம்ம மீன் தொட்டியில் இருக்கிற கல் மாதிரியே இருந்தோம் அப்படின்னா எதுக்கும் உதவாத மாதிரி அப்படியே இருக்க வேண்டியதுதான். எப்ப நம்ம அந்த வைர வியாபாரி மாதிரி மனுஷங்களோட சேர்றோமோ நம்ம மதிப்பும் கூட உயரும். நம்மளோட மதிப்பை பிறர் தீர்மானிக்கும் முடிவை கூட நம்ம தான் அமைச்சு தரோம். நீங்க எந்த இடத்துல இருக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க யாரா மாறணும்னு நீங்க மட்டும்தான் முடிவு பண்ணணும். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி.